ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டென்காஸ்ட் தமிழ். மீண்டுமா அப்படின்னு நான் கேட்குற மாதிரி எங்களுக்கு சைனாவிலேருந்து இப்போ ஒரு புது நியூஸ் கிடைச்சிருக்குது. புது வைரஸை பற்றின ஒரு நியூஸ். அதாவது அவங்க சொல்கிறாங்க திரும்பவுமே பெண்டமிக் ஏற்படுறதுக்குரிய சாத்தியப்பாடுகள் காணப்படுறதாகவுமே அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் கொரோனாவுடைய தாக்கத்திலேருந்து இப்போவுமே நாங்கள் முழுமையாக மீளாத நிலையில் இப்போ திரும்பவுமே புதுசாக வந்து சைனாவிலேருந்து என்னடா இது, சைனாவிலேருந்து எல்லாமே கிளம்பிட்டு இருக்கு, புது வைரஸாக கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் இது வந்து இருக்குது. அண்ட் சைனாவினுடைய ரிசர்ச்சர்ஸினுடைய ஒரு டீம் வந்து சேர்ந்து சப்மிட் பண்ணின ஒரு ரிப்போர்ட்டில் தான் வந்து இந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வந்து கொரோனா வைரஸோட முற்றிலுமாக ஒத்துப்போகக்கூடிய ஒரு வைரஸ். இது வந்து வவ்வால்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இது வந்து மனிதர்களை வந்து ஈஸியாக இலகுவில் வந்து தாக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் இந்த வைரஸை வந்து கண்டுபிடித்தது வந்து ஜி ஜாங்கி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஃபேமஸான வைரலஜிஸ்ட். இவங்க தலைமையிலான இந்த குழு தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்குது. அண்ட் இவங்களுமே கூட வந்து பெட் உமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேரால் வந்து அழைக்கப்படுற ஒரு நபர். அதாவது வந்து இவங்க வந்து கொரோனா சம்மந்தப்பட்ட நிறைய வைரஸ்களை கண்டுபிடிச்சதில் வந்து மிகவும் எக்ஸ்பர்ட்டான ஒரு ரிசர்ச்சர் அப்படின்னு தான் சொல்லப்படுது, ஒரு வைராலஜிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அண்ட் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வைரஸுக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற பேர் வந்து HKU5CO2 அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து இந்த வைரஸை வந்து சொல்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முதல் கூட வந்து HMPV அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து அப்படிங்கிற ஒரு வைரஸை கூட கண்டுபிடிச்சி அதால் பேண்டமிக் உருவாகலாம் அப்படின்ட்டு கூட பெருசாகவே பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ அதுலேருந்து இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து திரும்பவுமே அடுத்த வைரஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வைரஸை பற்றி சொல்லணும்னா இந்த வைரஸ் வந்து இவங்க சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு மிகவுமே மோசமான சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து டெட்லி மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய MERS என்னும் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வைரஸுமே வந்து இதற்கு முதல் வந்த அந்த சார்ஸ் வைரஸ், அதே மாதிரி COVID-19 கொரோனா வைரஸ், இந்த வைரஸ்கள் மாதிரியே மனிதர்களிடையே மிகவும் வேகமாக பரவி தொற்று ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்றும், அதே மாதிரி இது வந்து விலங்குகள்கிட்ட இருந்து விலங்குகள்கிட்டையும் மனிதர்கள்ட்டிருந்து விலங்குகள்கிட்டையும் அதே மாதிரி விலங்குகள்கிட்டேருந்து மனிதர்கள்ட்டையுமே பரவக்கூடிய ஒரு இலகுவில் வந்து பரவக்கூடிய ஒரு வைரஸாகவும் இது இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் இந்த வைரஸ் வந்து முதல்ல சுவாச வழியை தாக்கி அதன் பிறகு வந்து எங்களுடைய உடம்பினுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு ஊடாக சென்று அதனுடைய அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸினுடைய டிஷ்யூவை வந்து தாக்கக்கூடியது, அதனுடைய கலங்களை வந்து தாக்கக்கூடியது அப்படின்னு கூட இந்த வைரஸை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இந்த வைரஸினுடைய தாக்கம் அண்ட் இதனுடைய வீரியம் இதுக்கு முந்தி வந்து இந்த சார்ஸ் வைரஸ், அதே மாதிரி இந்த கொரோனா COVID-19 இந்த வைரஸோட ஒப்பிடக்கொள்ள அதை விட குறைவு அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்றாங்க. ஆனால் இருந்தும் இந்த வைரஸினுடைய வீரியத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது WHO வந்து பெண்டமிக்கு நாங்கள் தயாராக வேண்டிய ஒரு லிஸ்ட்ல, அதாவது ஒரு பெண்டமிக்கு முன்கூட்டியே நாங்கள் தயாராக இருக்க வேண்டிய நோய்க்காரணிகள் லிஸ்ட்ல வந்து இந்த வைரஸையுமே சேர்த்திருக்காங்க அப்படின்னு கூட இது வந்து சொல்லப்படுது. அண்ட் எப்படியோ திரும்பவுமே வந்து ஒரு பெண்டமிக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதே மாதிரி திரும்பவுமே புது வைரஸாக வந்துட்டு இருக்கு. அண்ட் இதிலிருந்து எங்களுடைய கேள்வி என்ன, நாங்கள் வந்து திரும்பவுமே அதே மாதிரி ஒரு பெண்டமிக்கு தயாராக இருக்கோமா, இதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து எங்களுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி ஆரம்ப ரிப்போர்ட் தான் இப்போதைக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றின மேலதிக தகவல்களை அப்டேட்களை நாம் வந்து இதுக்கு பிறகு தான் பார்க்கணும். இது பற்றிய மேலதிக தகவல்கள் கிடைச்சா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.